Hi guys, back to video. இன்னைக்கு நம்ம வந்து கண்டினியூ தான் வெப் செக்யூரிட்டி அகாடமியில் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கோம். பார்ட் 3 டேட்டாபேஸ் ஸ்பெசிஃபிக் சின்டாக்ஸ். In Oracle, every selection queries must be from keyword and specific valid table. அதாவது கைஸ் என்னன்னா இப்போ வந்து நம்ம வந்து Oracle யூஸ் பண்ணுறோம், MySQL யூஸ் பண்ணுறோம், MySQL யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து வேறு வேறு சின்டாக்ஸ் வேறையாக இருந்தாலும் ஆனால் கொரிஸ் லிட்டில் பிட் சேமாக தான் இருக்கும். பட் சின்டாக்ஸ் லிட்டில் பிட் வேறையாக இருக்கும். ஒன்று கேஸ் சென்சிட்டிவ் இருக்கும், ஒன்று கேஸ் சென்சிட்டிவ் இருக்காது. இன்னொன்று வந்து கம்பைனாக இருக்கும். கேஸ் சென்சிட்டிவ் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஸ்மால் வேல்யூ யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து சின்டாக்ஸ் தான் கொஞ்சம் வேறையாக இருக்கும். Built in tables on Oracle called dual, which can be used in the purpose for injection queries or Oracle could need to look. அதாவது கைஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வேலிடேட் ஒரு டேபிள் அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேபிளை தூக்குறீங்கன்னா அதுக்கு வந்து டியூவல் அந்த இது வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி கொரி யூஸ் பண்ணலாம். அதாவது இன்ஜெக்ஷனுக்கு யூனியன் செலக்ட் நல் ஃப்ரம் டியூவல்னா அந்த டபுள் கோட்ஸ் கொடுத்தா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து கொரி வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம், இருக்க எல்லா டேட்டாஸ்லாம் வந்து எடுத்துன்னு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா வந்து நான் குறிப்பிட்ட டேபிளில் இருக்க எல்லா டேட்டாஸும் எடுத்துன்னு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இங்கே வந்து செட் ஷீட் கொடுத்துருக்காங்க எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பற்றி. மோர் டீட்டெயில் சின்டாக்ஸ் சொன்னால் அதை பற்றி பாருங்கள். இப்போ நம்ம டைரெக்டாக கண்டினியூ கொடுத்து போயிடலாம். And then finding column with a useful data type. இப்போ வந்து யூஸ்ஃபுல் டேட்டா டைப் பண்ணணும். இங்கே வந்து சம் கொரிஸ் இது கொடுத்துருக்காங்க. SQL injections union attack enable to retrieve the results from injection queries, the interesting data from what you want to retrieve in normal string form. This means you need to find one or more columns in the original query. Result who data type is or in capable with string data அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கைஸ் இப்போ இந்த ஸ்ட்ரிங் டேட்டா நம்ம கொடுக்குறோம்ல, இந்த ஸ்ட்ரிங் டேட்டா கொடுக்குறோம் அது அக்செப்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்து அது மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு இன்னும் டெஃபினேஷன் புரியலன்னா நம்ம வந்து ஓப்பன் ஏஐ அப்படிலாம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இன்ஜெக்ஷன் டீப்பாக போயிட்டுருப்போம். இப்போ நடுவில் பார்த்தனால அவங்களுக்கு புரியாது. நீங்கள் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வெப் சீரிஸாக நம்ம வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்போம். அதை நீங்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருந்தா இது உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஆஃப்டர் யூ டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் request column you can propose each column test whether it can be holding string data. அதாவது கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கொரிஸ் இருக்குல்ல, இந்த 4 கொரிஸை பார்த்துட்டு இந்த ஸ்ட்ரிங் டேட்டா வந்து அது டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அதை வந்து நம்ம ஒரு கொரியாக பார்த்து அது யூஆர்எல்ல நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். அதுதான் இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த இஃப் யூ காலம் டேட்டா டைப் இஸ் நாட் கம்ப்யூட்டபிள் வித் ஸ்ட்ரிங் டேட்டா த இன்ஜெக்ஷன் கொரி வில் கேஸ் த டேட்டா பேஸ் எரர். அங்கே வந்து டேட்டாபேஸ் எரர் வரும். இப்போ வந்து அந்த ஸ்ட்ரிங் டேட்டா இல்லைனா கன்வர்ஷன்ஸ் ஃபெயில்டு வென் யூ கன்வெர்ட்டிங் த வேர்கேர் வேல்யூ ஏ டு டேட்டா டைப் இன்டு 10. அதாவது இது மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. If a error does not occurs, then application response contains some additional content including the injection string value, then relevant column is suitable for retrieving string data. அதாவது கைஸ் இப்போ வந்து சப்போஸ் உங்கள் 4 கொரிலையும் அந்த மாதிரி ஸ்ட்ரிங் டேட்டா இல்லைன்னா இதே மாதிரி மெசேஜ் வரும். அப்படி இருந்துச்சுன்னா இது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா கண்டென்ட் இன்க்ளூடு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா வேல்யூ இருக்குது. அப்போ வந்து காலம் சூட்டபுளாக வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் டேட்டாவை நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம கண்டினியூ கொடுத்துட்டு லேப் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நாட் சால்வ் ஆக்சஸ் லேப். The table contain SQL injection only product category filter. The result அதாவது போன மாதிரி தான் இதிலும் போட சொல்லியிருக்காங்க. Wait a minute because loading this time. Yeah guys, ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது? இது வரல, அதனால் வந்து ஆக்சஸ் லேப் கொடுத்துட்டு ஓப்பன் இன் நியூ டேப். கைஸ் வந்துடுச்சு. ஓகே, இது நம்ம இஷ்யூஸ் வந்ததுனால அது வரல. வந்துடுச்சு. பட் இன்ஜெக்ஷன் குறியே இருக்கா? ஷிட். ஓப்பன் இன் நியூ டேப் ஆக்சஸ்.
ஆக்சஸ் லேப். லேப் ஆக்சஸ் கிடைக்கல. ஓப்பன் இன் நியூ டேப். இன்ஜெக்ஷன் தான் இதுதான் வருது. அந்த டேப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. யா ஃபைனலி காட் இட். ஐ திங்க் லோட் ஆகுது. யா இன்ஜெக்ஷன் கொரி வந்துருச்சு. இந்த வெப்சைட் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம ஏற்கனவே கிஃப்ட் செக்ஷன் போயிட்டோம். கிஃப்ட் செக்ஷன் போயிட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். கோ பேக் டு ரூம். மேக் த டேட்டாபேஸ் ரிட்ரைவ் த ஸ்ட்ரிங் VUDWZY ZC இந்த மாதிரி வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நாட் சால்வ் ஆக்டர் கிஃப்ட்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், பக் சூட் ஆன் பண்ணிக்கலாம். பக் சூட் இன்டர்ப்ட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக் சூட் வந்துருச்சு. இன்டர்செப்ட் ஆன் பார்ட்டி ரா டேட்டா ஆக்சஸ் பண்ணிட்டோமே. பட் ஏன் ஐ திங்க் சிஸ்டம்ஸ் ஓகே. யா ஃபைனலி காட் இட். நம்ம கிஃப்ட் செக்ஷன் தான் போகிறோம். கிஃப்ட் வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து சென்ட் டு ரிப்பீட்டரில் அனுப்பிச்சிட்டு ரிப்பீட்டரில் போயிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு இதுவை ஆக்சஸ் பண்ணலாம். இதில் வந்து நம்ம வந்து லேப் ஆக்சஸ் பேக் கொடுத்துட்டு ஓ ஷீட் அதுவும் பண்ண முடியாதா? இப்போ ப்ராக்ஸியில் இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிட்டு இன்ட்ரோவில் இருக்கு. இப்போ இந்த ஒரு கமெண்டாக போட்டு பார்க்கணும். இப்போ நம்ம கிஃப்ட்டு பக்கத்தில் ஒரு கமெண்டாக வந்து இதை போட்டு பார்த்துட்டு அதை வந்து இன்ட்ரோவில் அதாவது இங்கே என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐ திங்க் சென்ட் ஃபைன் இன்டர்னல் பேட் எரர். ஓகே, பேட் எரர் வருது. அண்ட் தென் இப்போ செகண்ட் இது போட்டு பார்க்கலாம். 200 ஓகே வந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த கொரி அக்செப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா வந்து அக்செப்ட் ஆகாது. யா ஸ்பேஸ் விட்டு இப்போ சென்ட் 500 இன்டர்னல் எரரா. ஒன்ஸ் அகெயின் யூனியன். ஓ ஷிட், ஏன் எரர் வருது? இல்லைன்னா நம்ம 3மே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்பேஸ் விட்டுட்டு ஷட் வரல. பட் ஏன் சால்வ் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. ஓ 4மே வரல. ஓகே, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஈஸியாக தான் இருக்கும். பட் ஏன் எரர்? சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் ப்ளஸ் நாலு ஏபிசிடி கேட்டகரி ஸ்டிஃபில்ஸ். ஓகே, யூனியன் ஆப்ரேட்டரில் 500. ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிட்டோம். ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பீட்டரில் வந்து இந்த ஃபால்ட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு திருப்பி ஒரு நாள் வந்து திருப்பியும் வந்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. ஒன் செகண்ட்ஸ் நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எங்கே வந்து பண்ணுறேன். எங்கே அது? ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுறேன் லேப்ஸை.
ஒண்ணும் இல்ல காய்ஸ். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணோம், 2 நல் குடுத்தோம். அந்த ஏ இருக்க கேரக்டர் பதிலா இங்க குடுத்துருக்காங்கல்ல, இந்த கேரக்டர் போடணும். அத அஸ்யூம் பண்ணோம். நம்ப அத வந்து போடாம உட்டுட்டோம். அதனால தான் இது ஃபால்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பக் ஷூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இது கிளியரா ஜூம் ஓகே. ஜூம் நெனைக்கிறேன். கிஃப்ட் பக்கத்துல நம்ம யுஆர்எல் ஹைஃபன் போட்டு யூனியன் செலக்ட் அண்ட் தென் நல் ஈக்குவல் டூ அந்த எந்த கேரக்டர் எப்படி எடுத்துக்குதுன்னா, இங்க கீய வந்து காட்டும். இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு அ இதுல வந்து குடுத்தா காட்டும். எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க வந்து இந்த இதுவே வந்து நான் ஃபுல்லா இங்க போட்டு காட்டுறேன். ஒன் செகண்ட். யாஹ்! பேஸ்ட் இட். கிஃப்ட் தான. கட். ஓகே. கிஃப்ட்ல போணும். சாரி. கிஃப்ட்ல போயிட்டு இங்க பேஸ்ட் பண்ணணும். இங்க பேஸ்ட் பண்றது இங்க வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இத ரிமூவ் பண்ணிட்டு, குடுத்து பாருங்க. இங்க ஆட் ஆவுதா? இங்க ஆட் ஆவுதா? இப்போ வந்து அப்டின்னா இந்த இடத்துல ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த இடத்துல வந்து ஆ இவங்க குடுத்த வேல்யூவ ஆட் பண்ணணும். ஓகே. இப்போ வந்து இந்த குடுத்த வேல்யூ இங்க ஆட் பண்ணுங்க. இப்போ இத என்டர் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ வந்துருச்சு நம்மளோட நல் அவங்க குடுத்த வேல்யூ வந்து இந்த டிஸ்ப்ளே ஷோ பண்ணி காட்ட சொன்னாங்க. நம்ம காட்டிட்டோம். அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சபை செக்யூரிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறோம். பாய் காய்ஸ்.